கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசுகிற தெய்வம், எங்களோடு கூட நீர் பேசும். உடைய வார்த்தைகளின் வெளிச்சத்தை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துதல்களை எங்கள் குடும்பத்தின் சார்பிலே தெரியப்படுத்துகிறேன். ஊழியத்திலே அழைத்து பயன்படுத்துகிற குருவானவர் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட தென்னிந்திய திருச்சபை நாம் தியானிக்கும்படி தந்திருக்கிற தலைப்பு பி ஹோலி, பரிசுத்தராய் இருங்கள் என்ற பரிசுத்தத்துக்கான அழைப்பை தான் இந்த நாளின் தியானத்திற்காக அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். பி ஹோலி, பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார். அவர் வாழ்ந்து காட்டினார். அதை வாழும்படி அவர் விரும்புகிறார். அதை கடைபிடித்து செயல்படுத்த அவர் எதிர்பார்க்கவும் செய்கிறார். ஹோலினஸ் அன்டு காட், ஆண்டவருக்கு அடுத்த பரிசுத்தம், அவருக்கேற்ற பரிசுத்தம் என்பதுதான் இன்று எதிர்பார்க்கப்படுகிற ஒன்று. ஹோலி என்கிற வார்த்தையை இவ்விதமாக நாம் புரிந்து கொள்ளலாம் என்று ஒருவர் எழுதியிருந்தார். அது என்ன? செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்டது, அல்லது அது தனியே எடுத்து சிறப்பான ஒன்றை வைத்திருந்தது. நாம் பார்த்திருக்கிறோம், தானியேலும் அவனோடு கூட சிறந்தவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள் பாபிலோனுக்கு. ஏன் அவ்வளோ பேர் இருக்கும்போது இவங்களை எடுத்துட்டு போனோம்? ஞானத்திலும் அறிவிலும் அழகிலும் விசேஷமானவர்கள் என்கிற அடிப்படையிலே அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். இங்கு ஹோலினஸ் என்பது செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்டது என்று பொருள் கொள்ளப்படுகிறது. நம்ம நிறைய பரிசுத்தத்தை குறித்த வசனங்களை வாசிச்சிருக்கோம். இன்னைக்கு கூட பழைய ஏற்பாட்டில் வாசித்தோம். உபாகமம் 7:6 அதில் என்ன போடப்பட்டிருக்கிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். இந்த உலகத்திலே ஏராளமான ஜனக்கூட்டம் இருந்த போதும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கென தெரிந்து கொண்டார். வழியெங்கும் அவர் கூட வந்தார். அவர்களை விசேஷித்தவர்களாக வைத்திருந்தார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜனம், பரிசுத்த ஜனம். அடுத்து அவர் தெரிந்து கொண்டதற்கான காரணத்தை சொல்கிறார். நீங்கள் திரளாய் இருந்ததினால் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் திரட்சியாய் இருந்ததினால் தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். ஒருவேளை ஆண்டவர் என்ன செட் அபார்ட், தனியே பிரித்தெடுத்ததற்கு காரணம் என்னுடைய அறிவின் மேன்மையோ, என்னுடைய வசதியோ, என்னுடைய பக்தியோ காரணம் அல்ல. இந்த நிறைய நேரத்திலே நாம் நம்முடைய பக்தியை பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய பக்தி, என்னுடைய பக்திக்கடுத்த காரியங்கள், என்னுடைய ஒழுங்குகள் பெரிதென பேசி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தது நாம் சிறந்தவர்களாய் இருப்பதனால் அல்ல. நாம் சாதாரணமாய் இருந்தவர்களாய் இருந்தாலும் அவர் நம்மை பிரித்தெடுத்ததினாலே நம்மை அவருக்கென்று அவர் விசேஷித்து வைத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற நோக்கத்திலே இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். லேவியராகமம், பெரும்பாலும் நாம் அந்த லேவியராகமத்தை வாசிப்பதை தவிர்த்து விடுகிறோம். நிறைய பலிகளை பற்றி அதிலே வருகிறது, நிறைய சட்டத்திட்டங்கள் அதிலே வருகிறது. அதனால் நாம் அதை விட்டு விடுகிறோம். லேவியராகமம் 19:2 வசனத்தை வாசிக்கலாம். சபைக்கு சொல்ல வேண்டிய அறிவிப்பு என்ன? சபையில் உள்ள எல்லாருக்கும், அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்ன? உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். நிறைய ஆலயங்கள் எழுதி போடப்பட்டிருக்கோம், பி ஹோலி என. நான் பரிசுத்தராக இருக்கிறேன், ஃபார் ஐ எம் ஹோலி. நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் பரிசுத்தராய். இன்று அவருக்கென அவர் ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த கூட்டத்திடம் அவர் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். இங்க அவர் சொல்வதானா, அந்த கூட்டத்துக்கு போய் சொல்லு என்ன? உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவர் எதிர்பார்ப்பது நம்முடைய காணிக்கைகளையோ அல்லது வேறு எதையுமோ அல்ல, எனக்கே பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்கிறார். நிறைய எதிர்ச்சொல்களை நாம் படித்திருக்கிறோம்.
நிறைய நமக்கு தெரியும். நீதிமான், துன்மார்க்கன், நம்ம நிறைய வாசிக்கலாம் நீதிமொழிகள். நீதிமான், துன்மார்க்கன் இப்படிலாம் வாசிக்கலாம். இருள், வெளிச்சம், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? நிறைய வசனங்களை வாசிச்சிருக்கோம். பகலுக்கும் இரவுக்கும், நல்ல கெட்ட, நல்ல குமாரன், கெட்ட குமாரன் இப்படிலாம் வாசிக்கிறோம். அதே போலதான் பரிசுத்தத்துக்கு எது ஆப்போசிட்டு? அசுத்தம். சுத்தமா இருக்கிறது பரிசுத்தம், பியூர், ஹோலி. அதற்கு எதிர்ப்பதம் என்ன? அசுத்தம். ஆண்டவர் ஒரு நியமத்தை கொடுத்திருக்கிறார். அதிலே அவர் சுத்தமாக இருக்க விரும்புகிறார். சுத்தம் என்பது வெளிப்புறமோ அல்லது துடைத்து ரொம்ப நீட்டா வைத்திருப்பது சுத்தம் அல்ல. அவர் உள்ளுக்குள்ளே எதையோ எதிர்பார்க்கிறார். அதையே அவர் சுத்தம் என்று சொல்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அங்கு நிறைய ஆலோசனைகளை வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். சொல்லும்போது அந்த இடத்திலே எபிரேயர் ஆக்கியோன் சொல்கிறார், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் சுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணணும்? நீங்க எதை தேடணும் தெரியுமா? பரிசுத்தமாய் இருப்பதை நாடுங்கள். ஏன்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நம்முடைய ஆவிக்குரிய பயணம் ஆண்டவரோடு இணைந்து அவரை தரிசிப்பதிலே அடங்கி இருக்கிறது. அவரை எப்போ சந்திப்போம்? அவரை எப்போ முகமுகமா பார்ப்போம்? அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா? அவர் வந்து பார்க்கும்போது தகுதியுடையவர்களா இருப்போமா? இதை நோக்கிய பயணத்திலே நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு அடிப்படையான தகுதி, நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பேசிக் கிரைட்டீரியா அப்படின்போம். அடிப்படையான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தேவை. எது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே இல்லை. இன்னைக்கு நிறைய வெள்ளை உடுத்தி இருப்பதனால பரிசுத்தம் என்று ஆகிவிடாது. கம்யூனியன்னா ஒயிட் போடுறது, ஒயிட் போட்டிருந்தா பரிசுத்தம் என்பது அல்ல. அல்லது என்னுடைய பக்தி நடவடிக்கைகள், ஒழுங்குகள் என்னை பரிசுத்தமாக்காது. மாறாக என்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே, எனக்குள் இருக்கும் சிந்தையிலே, என்னுடைய செயல்களிலே பரிசுத்தம் அவசியமாயிருக்கிறது. ஒரு உதாரணத்தை நான் எடுத்து காண்பித்து விளக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே யோசுவா 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். நாம் அறிந்தபடி மோசே அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். மோசேக்கு பிறகு அவனுடைய தளபதியாக, அவனுடைய சக்சஸராக இருந்த யோசுவா அந்த பணியை செய்தார். கானானுக்கு முன்பாக மோசே அவருடைய முடிவு வந்தது. கானானுக்குள் போய் அதை பிரித்து எல்லாருக்கும் கொடுக்கிற பொறுப்பு யோசுவாவுக்கு வந்தது. நாம் அறிந்திருக்கிறோம், எரிகோவின் அலங்கம் இருந்தது. அந்த அலங்கத்தை பார்த்து பயந்தார்கள். என்ன செய்யறது? அப்ப எரிகோவை வேவு பார்க்க அனுப்புகிறார். நமக்கு தெரியும் 6வது அதிகாரத்துல இது வருது, யோசுவா 6ல. அவர் வேவு பார்க்க அனுப்புகிற அந்த ஆட்களை அங்கிருந்த ஒரு பெண், ராகாப் என்கிற பெண் காப்பாற்றி அனுப்புகிறாள். அவள் சொல்றது என்ன? அந்த 6வது அதிகாரத்துல நாம பார்க்கலாம், நீங்க இங்க வரும்போது என்னைய நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி அவ கேட்கிறா. அந்த இடத்துல பார்க்கிறோம் 6வது அதிகாரத்துல, என்ன நீங்க காப்பாற்றுங்க, இங்க வரும்போது என்னையும் என் தகப்பன் வீட்டை நினைத்துக்கோங்க, உங்க தெய்வம் பயங்கரமானவர் என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அவள் சொல்றா. அவள் யார், எப்படிப்பட்ட நடக்கை உடையவள் என்பதெல்லாம் நமக்கு நிறைய தெரியும். அதை பற்றி நான் சொல்லலை. முடிந்தது. இப்போ யோசுவா மூலம் ஆண்டவர் சொல்லி கொடுத்தது என்ன? சுற்றி வாங்க, நான் எப்போ ஆர்ப்பரிக்கணும்னு சொல்றேனோ அப்போ ஆர்ப்பரிங்க, அலங்கம் இடிந்து விழும். அதே போல செய்கிறாங்க. அலங்கம் இடிந்து விழுந்தது. உள்ள போகிறாங்க. போகும்போது அவங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? பார்க்கிற எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும்? சங்காரம் பண்ணணும், அவங்க அழிச்சிடணும், ஒன்னையும் மிச்சம் வச்சிடக்கூடாது, எதையும் தொற்றக்கூடாது. நீங்க பார்க்கிற வெள்ளியும் பொன்னும் எனக்கு உரியது, பரிசுத்தமானது, அது ஆலயத்திற்கு வர வேண்டும், மற்றவை எல்லாம் சுட்டெரிக்கப்பட வேண்டும் சொல்லி அனுப்புறார். அப்படியே போறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 6வது அதிகாரம் 18, 17, 18, 19 அதெல்லாம் வாசிக்கலாம். 18 யாராவது வாசிக்கலாம். இதில் சேரும். ஒவ்வொரு முறையும் போறதுக்கு முன்பாக, செய்வதற்கு முன்பாக அவர்களுக்குரிய ஆலோசனைகளும் அந்த டூஸ் அண்ட் டோன்ஸும் சொல்லப்பட்டு தான் அனுப்பப்படுறாங்க. சொல்லிட்டாங்க, போகும்போது நீ என்ன செய்யணும்? அந்த ஊர் சாபமானது, அங்கிருந்து எதையும் நீ தொடக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீ எடுத்துக்கொண்டு வருவதினாலே உன் பாளையம் சாபமாகும், நீ இருக்கிற இடம் சாபமாயிரும், பார்த்துக்க, அதை அழிச்சிடணும் சொல்லி அனுப்பிட்டார்.
நீ பார்க்கிற பொன், வெண்கலம், வெள்ளி எல்லாம் எங்கே வரணும்? ஆலயத்திற்கு வரணும். அனுப்பிட்டார். இப்போ 7வது அதிகாரம். அவர்கள் எரிகோவை முறியடித்தார்கள். அங்கே ஒரே ஆர்ப்பரிப்பு, ஜெயிச்சிட்டாங்க. ராகாபுடைய குடும்பத்தை அவங்க ஒத்துக்கொண்டதைப்படி காப்பாற்றிட்டாங்க. அவர்களை கொண்டு போய் ஓரத்தில் வெளியில் வச்சுட்டாங்க. அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் காப்பாற்றிட்டாங்க. இப்போ அதை தாண்டி போகும்போது அடுத்தது ஆயி என்கிற ஒரு பட்டணம் வருகிறது. இந்த ஆயி பட்டணத்தை பார்க்க அனுப்புகிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் அங்கே இருக்கவங்களே. எத்தனை பேர் தான்? கொஞ்சம் பேர். நம்ம கொஞ்சம் பேர் போனால் போதும், மொதன்னு எல்லாரெல்லாம் போய் சண்டை போட வேணாம், கொஞ்சம் பேர் அனுப்புங்க யோசுவா, போதும். அவன் 2000 3000 பேர் போனால் போதுமா? சரி போங்க, 3000 பேர் 3000 பேர் போகிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை பார்த்துட்டே வந்தால் தெரியும். 4வது வசனம், அவ்விடத்திற்கு போனார்கள், ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். இந்த வார்த்தையை சேர்ந்து வாசிச்சா ஒன்றும் தெரியாது. முறிந்து ஓடினார்கள். மரம் முறிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். எப்படி? உடஞ்சி நொறுங்கிடுச்சு. முறிந்தோடினார்கள். எப்படிப்பட்ட இஸ்ரவேல்? கடலை கடந்த இஸ்ரவேல், யோர்தானை கடந்த இஸ்ரவேல், அலங்கத்தை உடைத்து உள்ளே வந்த இஸ்ரவேல் ஜனம் இன்று முறிந்து ஓடி போனார்கள். காரணம் என்ன? அடுத்த வசனம், அங்கு 36 பேரை அவர்கள் வெட்டி போட்டார்கள். ஓடி போனார்கள்னா என்ன அர்த்தம்? நம்ம புறநானூறுல வாசிச்சிருக்கோம், புறமுதுகிட்டு ஓடுறத பத்தி எல்லாம். சண்டைக்கு போயிட்டு திரும்பி ஓடி வர்றாங்க, புறமுதுகிட்டு ஓடி வருகிறதை பார்க்கிறோம். அவங்களும் விரட்டி 36 பேரை கொன்னுட்டாங்க. வெளி துவக்கி எங்க பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். இப்போ அந்த ஜனங்களோட எண்ணம் எப்படி ஆயிடுச்சா? இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. இதுக்கு முன்பாக ஒரு வெற்றி, ஒரு தேசத்தை கலங்க வச்சு ஒரு பெரிய அலங்கத்தை உடைச்சு உள்ள வந்தோம். எங்களை பத்தி எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? எனக்கு எவ்வளோ பேர், எவ்வளோ பாராட்டு. ஆனா இப்ப ஒரு ஊருக்கு பயந்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுவும் பெரிய ஊர் கிடையாது, கொஞ்சமாயிருக்கிற ஒரு ஊருக்கு பயந்து நாங்கள் ஓடிக்கொண்டு இருதயம் தண்ணீரை போல கரைந்து போகிறது. இங்க யோசுவாக்கு கவலை ஆயிடுச்சு. அஸ்திரத்தை கிழித்து மூப்பரும் அவரும் சேர்ந்து சாயங்காலம் மட்டும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக தலை குப்புற விழுந்து அவன் அழுது கொண்டு வருத்தத்தோடு இருக்கிறான். புழுதிய போடுறான், ரெட்டு உடுத்துறாங்க, சோகமா இருக்காங்க. ஆண்டவர் சொல்றார், எந்திரி எந்திரி, ஏன் இப்படி படுத்து கிடக்க, எந்திரி. அவர் அந்த ரகசியத்தை சொல்கிறார். என்ன நடந்துச்சு தெரியுமா? யோசுவா கேட்குறான், ஆண்டவரே யோர்தானை தாண்டி இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டு வந்தீங்களா? நாங்கள் புறமுதுகிட்டு ஓடினோம் தெரிஞ்சா 8வது வசனம் பாருங்க, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சா எங்களை என்ன நினைப்பாங்க? கானானுக்கு போனா அங்க இருக்கவன் எங்களை லேசா நினைச்சிருவானே, எங்களை அழிச்சிருவானே, நாங்கள் என்ன செய்வோம்? இப்படி சொல்லும்போது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து, எழுந்திரு. 11வது வசனத்துல அதை ரிவீல் பண்றாரு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள். உடன்படிக்கை ஒன்று பண்ணினேன், அதை உன் ஜனங்கள் என்ன செய்து விட்டார்கள்? மீறினார்கள். சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதும், களவு செய்ததும், வஞ்சித்ததும், தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இது யோசுவாவுக்கு தெரியாது. இப்படி ஒன்று நடந்ததை ஆண்டவர் அறிவார். இன்று இந்த உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது, நாம் இருட்டில் செய்வது யாருக்கும் தெரியாது, நாம் அறை வீட்டுக்குள் செய்வதை ஒருவரும் பார்ப்பதில்லை என்று சொல்லி. ஆனால் பரிசுத்தராகிய ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இங்கே ஏதோ நடந்திருக்கு, யாருக்கும் தெரியல, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அப்போ கூப்பிடு, ஒவ்வொரு கோத்திரமா வர சொல்லு, ஒவ்வொரு வீடா வர சொல்லு. நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரையா வர சொல்லி ஒவ்வொரு யூதா கோத்திரம் வருது, அடுத்து அதில் ஒரு ஃபேமிலி. அப்படியே வரும்போது ஆகான் தான் தப்பு செஞ்சான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ ஆகான்கிட்ட கேட்குறேன், என்ன செஞ்ச, என்ன செஞ்ச நீ என்னமோ பண்ணியிருக்கன்னு என்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன செஞ்ச? நீ ஒழிக்காதே. 19வது வசனம், நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை நீ எனக்கு ஒழிக்காத, என்கிட்ட மறைக்காத, சொல்லு. யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக அவன் சொல்கிறான், கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அவன் செஞ்சது பெருசா ஒண்ணுமே கிடையாது, கம்பேரிட்டிவ்லி அது ரொம்ப சின்ன தவறு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே பெரிதும் ஒன்றுமில்லை, சிறிதும் ஒன்றுமில்லை. தவறு தான். அவன் சொல்றத பாருங்க,
கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும், ஒரு சால்வை எடுத்து வச்சது தப்பாங்க, நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு. பொன் பாலம்னா இப்போ நம்ம பிஸ்கட்னு சொல்கிறோம், கோல் பிஸ்கட், அந்த மாதிரி ஒரு தங்கத்தாலான ஒன்று, அது 200 வெள்ளி, ஒரு சால்வை, இவ்வளோதாங்க. ஆனால் ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, வெள்ளியும் பொன்னும் எனக்கு பரிசுத்தமானது, அது எங்கே வரணும்? ஆலயத்துக்கு வந்திருக்கணும். இவன் நினச்சிருப்பான் அவ்வளோ கொண்டு போகிறாங்க, இந்த ஒன்றை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் என்னாகும், அப்படி நினைத்து அவன் எடுத்து கொண்டு போனான். அடுத்த வார்த்தை, அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இன்று பாவத்தின் ஆரம்பமே இந்த இச்சை தான், லஸ்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம். நாம் இதை ஆதியாகமம் 3 வாசித்திருக்கிறோம். அவன் என்ன செய்கிறா? 3:6 யாராவது வாசிக்கலாம்? ஆதியாகமம் 3:6. அது இவ்வளோ நல்லதா இருக்கு, புத்தியை தெளிவிக்கிறதற்கு அதை சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இப்படியெல்லாம் அப்படியே அழகா அந்த சர்ப்பம் சொல்ல 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 இவள் மயங்கி இச்சித்து அதை பறித்து உண்டு புருஷனுக்கும் கொடுத்தாள். பாவம் என்பது இச்சையின் விளைவாக வருகிறது. இச்சை தான் இதை பெருசாக்கி கொண்டே போகிறது. இங்கே இவன் சொல்கிறான் இச்சித்து. அடுத்த வார்த்தை, அதை நான் எடுத்துக்கொண்டேன். இப்போ இன்னொரு தப்பையும் அவன் பண்ணுறான். என்னது? இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. கூடாரத்துக்கு கொண்டு வந்தது இல்லாமல் தோண்டி அடியில் வச்சிருக்கான். ஒருவேளை ஆக்கான் வீட்டுக்கு நடுவில் தோண்டி வச்சிருக்கலாம். இன்று நீங்களும் நானோ இருதயத்திற்குள்ளே எதையாகிலும் மறைத்து வைத்திருக்கலாம். ஆண்டவர் நினைவுகளோ பொருளோ அசுத்தமானவைகள், சாபத்தீடானவைகள் உன் எல்லைகளுக்குள்ளே இருந்தால் அது அசுத்தம் என்பதை வலியுறுத்துகிறார். இருதயத்துக்குள்ளே எதை நாம் புதைத்து வைத்திருக்கிறோம், எப்படிப்பட்ட சிந்தைகள், எப்படிப்பட்ட அருவருப்புகளை நாம் பூட்டி வைத்திருக்கிறோம். நாம் ஒருவேளை நினைக்கலாம் இது யாருக்கும் தெரியாது, யோசுவாவுக்கு தெரியாதுப்பா, அடியில் வச்சிருக்கேன், யோசுவாவுக்கு தெரியாது, யோசுவா வந்தால் கண்டே பிடிக்க முடியாது, மூடி வச்சிருக்கேன், ஆண்டவருக்கு தெரியாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். அவர் சகலத்தையும் அறிந்தவர். இப்போ அவனுக்குரிய தண்டனை அங்கு கிடைத்தது. உடனே அதெல்லாம் எடுத்துட்டு போன்னு சொல்லிடுறாங்க. அந்த பொருட்களையும் இவனையும் போட்டு அவன் குடும்பத்தையும் போட்டு கல்லெறிந்து கொல்லப்படுகிறார்கள். கல் குவியலாயிருந்தது என்று பார்க்கிறோம். இந்த முடிவு பயங்கரமானது. ஆண்டவர் இன்று சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், உங்களோடு நான் உடன்படிக்கை செய்தேன். இங்கே ஆண்டவர் துவங்கும் போது சொல்றார், உன் ஜனங்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள். ஒருவேளை உடன்படிக்கையை மறந்து உடன்படிக்கையை மீறி இச்சித்து இந்த உலகத்தின் அசுத்தமான காரியங்களை பொருளாகவோ சிந்தனையாகவோ செயல்களாகவோ செய்து கொண்டிருப்போமானால் அந்த அருவருப்புகள் நம் வாழ்க்கையை தீட்டுப்படுத்தும். பரிசுத்தத்தை நாம் கடைபிடிக்காமல் இருக்கும்போது, கற்பனைகளை நாம் மீறும்போது நாம் என்ன செய்கிறோம், என்ன நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம்? அவருடைய அந்த ஒரு சேஃபான ஜோனை விட்டு நம்மளை தள்ளி வச்சிடறார். இதே நாம் ஆதியாகமம் 3:24 வாசிப்போம். அவர்களுடைய மீறுதலுக்கு பிந்தைய தண்டனை என்ன? 3வது அதிகாரம் 24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு, எங்கிருந்து துரத்திட்டாரு? ஏதேன் என்கிற அழகிய தோட்டத்திலிருந்து அவனை துரத்திட்டாரு. உன்னுடைய அழகான வாழ்க்கையை விட்டு, பாதுகாப்பான இடத்தை விட்டு, ஒரு சேஃபஸ்ட் ஜோனை விட்டு துரத்தப்படுகிற நிலை. இதற்கு காரணம் என்ன? என்னுடைய இச்சை, இச்சையின் விளைவாய் வந்த பாவம், அதன் விளைவாய் வந்த மீறுதல். இது ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு என்னை ஓட வைக்கும், அது என்னை விரட்டி அடிக்க வைக்கும். அதுக்கு பிறகு நான் ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப கவலையாக இருக்கும். இதே யோசுவா 7:4 நம்ம வரிசையாக வாசித்தோம். துரத்தி அடிக்கப்படுகிற நிலை. எப்படி ஆதியாகமத்தில் துரத்தி விட்டு, இங்கேயும் நம்ம வாசிச்சிருக்கோம். அந்த 7:4 வாசிங்க வசனம். வெட்டி போட்டார்கள், வெளியிலிருந்து துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தப்படுகிற நிலை. என்னுடைய நிலையை விட்டு, என்னுடைய மேன்மையை விட்டு, என்னுடைய மகிமையை விட்டு நான் எங்கு விரட்டி அடிக்கப்படுகிறேன்? அந்த இடத்தை ஆராய்ந்து பார்த்தால்
அங்கு ஒரு பாவமும் மீறுதலும் இருக்கும் என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. என்னுடைய மகிமை, நான் இருக்க வேண்டிய ஏதேன், ஆனால் நான் துரத்தி அடிக்கப்பட்டேன். காரணம் என்ன? இச்சை. எனக்குள்ளே வந்த சிந்தனைகள், எனக்குள்ளே வந்த பேராசைகள். இங்க ஒருவனுடைய இச்சை, ஒருவனுடைய ஆசை, ஒருவனுடைய மீறுதல் அங்கு துரத்தி அடிக்கப்படுகிற, முறிந்தோடுகிற ஒரு நிலைக்கு கொண்டு போகப்படுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் எங்கோ தோற்று கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல போராட்டங்களுக்கு நடுவில் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் எந்த இடத்துல இடறி விழுந்தேன்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்றை, தீட்டான ஒன்றை, அசுத்தமான ஒன்றை எடுத்து வைத்து எனக்குள்ளே பத்திரப்படுத்தி இருக்கிறேனா? அது சிந்தனையோ, செயல்களோ, அருவருப்புகளோ என் மனதில் இருந்தாலும் சரி, என் வீட்டிற்குள்ளே பொருளாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் அருவருக்கிறார். யோபுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே யோபு தன் பிள்ளைகளை குறித்து அவர் அக்கறையோடு செய்கிற ஒரு செயலை நாம் பார்க்கிறோம். 1:5. யோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, அவர்கள் தினமும் விருந்து செய்கிறாங்க. விருந்து செய்யும்போது அதிகமான உணவு இருக்கும், கேளிக்கைகள் இருக்கும், பேச்சுகள் அதிகமாகும். பேசும்போது ஏதாவது தவறி பேசிடுவாங்களோ? அங்கே பார்த்தா தெரியும், ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை கூப்பிட்டு அவர்களை என்ன செய்வாராம்? பரிசுத்தப்படுத்தி அதற்காக அவர் பலி செலுத்தினாராம். இன்று நாமும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளையும் பரிசுத்தத்துக்கு நேராக அழைத்து வர நாம் அக்கறை உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை என் பிள்ளையோட இருதயத்துக்குள்ள கருக்கான ஏதாவது காரியம் இருக்குமோ, என் பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணுதோ, என்னுடைய பிள்ளைகள் தெரியாம இதை செஞ்சிருவாங்களோ, அவர்களை அழைத்து அனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தகப்பனாக அங்கு யோபு இருந்ததை பார்க்கிறோம். இன்று நம்முடைய குடும்பம் பரிசுத்தத்தை நோக்கி, பரிசுத்தத்துக்கு நேராக அதன் வழியிலே பயணிக்கிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அடுத்தது நாம் பார்க்கவிருக்கிறது, ஒவ்வொரு தனி நபரும் பரிசுத்தத்தை அதை கடைபிடிப்பது அவசியம். சபையாக பரிசுத்தத்தை கடைபிடிப்பது அவசியம். எப்படி பரிசுத்தமாவது என 3 வசனங்களின் வாயிலாக சிந்திப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இன்று என்னுடைய பாடல்களோ, என்னுடைய ஆராதனைகளோ, ஜெபங்களோ அது ஒரு நீண்ட நெடியதாக இருக்கலாம். குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். குவான்டிடேட்டிவா நிறைய நேரம் பாடுறேன், நிறைய நேரம் ஜெபிக்கிறேன், நிறைய நேரம் துதிக்கிறேன், அது அல்ல ஆராதனை. என்னுடைய நேரங்கள் அல்ல, அதன் தன்மை எப்படிப்பட்டது? இன்று நீங்களும் நானும் செய்கிற ஆராதனை புத்தியுள்ள ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சரீரங்களை நாம் பரிசுத்தம் உள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இன்று வருகிற பாவங்களின் மூலம், சோர்ஸ் எதுவாக இருக்கிறது? சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள். இந்த சரீரத்துக்கு அடுத்த இச்சைகளை தான் இந்த உலகம் கற்றுத்தருகிறது. கூட இருப்பவர்கள் கற்றுத்தருகிறார்கள், நாம் கையிலே வைத்திருக்கிற அந்த மொபைல் கற்றுத்தருகிறது. இந்த சரீரத்தை அவலட்சணமானவைகளாக மாற்றி அருவருப்பானவைகளை செய்தோமானால் பரிசுத்த குலைச்சலாக அது மாறுகிறது. அதான் இங்க சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். நாம வாசிச்சிருக்கோம் கொரிந்தியர்ல, நீங்களே அந்த ஆலயம். ஒரு ஆலயத்துல ஒரு ஹோலினஸ் எப்படி இருக்கணும்? ஒரு ஆலயம் தெய்வீக ஒரு லுக்கோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த சரீரம் வாழுகின்ற ஒரு ஆலயம், ஆண்டவர் வாழ்கிற ஒரு ஆலயம். இதை எவ்வளவு பரிசுத்தமாய் நாம் கவனமாய் காப்பாற்ற வேண்டும் என்பதை வேதாகமம் கற்றுத்தருகிறது. இதை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது, கரையற்றதா ஒப்பு கொடுக்கும்போது இது நல்ல ஆராதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம் சரீரங்களை பரிசுத்தமாய் காத்து வைக்க வேண்டியது அவசியம். சபைக்கு என்ன? எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். இந்த சபை எப்படிப்பட்டது? கரை, திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான
மகிமையுள்ள சபையாக, இந்த சபையிலே கரை திரை இருக்கக்கூடாது, சபைக்குள்ளே இருக்கிற சமாதானம், ஐக்கியம், ஒருமனப்பாடு, இதையெல்லாம் ஆண்டவர் சுகந்த பலியாக அவர் நுகர்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த சபையை தனக்கு முன்பாக மாசற்றதாய் நிறுத்தும்படி அவர் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எங்க ஒப்பு கொடுத்தார்? சிலுவையிலே. அதனால தான் சொல்றோம், சபை என்பது அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்தது என்று சொல்லி. தனிநபராக பரிசுத்தம் அவசியம், சபையாக பரிசுத்தம் அவசியம். நாம் வாசித்த சுவிசேஷ வேத பாடத்தின் ஒரு பகுதி யோவான் 17:17 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வசனமே சத்தியம். இந்த வசனம் தாங்க சத்தியம், ட்ரூத் சொல்றோம்ல, ட்ரூத் அலோன். இந்த வசனம் சத்தியமானது, சத்தியமே நம்மை பரிசுத்தமாக்கும். ஒருவேளை வார்த்தைகள், பிரசங்கங்கள், நீங்களும் நானும் பேசுறது, நாம கொடுக்கிற கவுன்சிலிங், அது ஒருவரை பரிசுத்தமாக்குமோ என்னவோ, ஆனால் இந்த வசனம் ஒருவரை பரிசுத்தமாக்கும். இந்த வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும். இந்த வசனம் அவர்களை எச்சரிக்கும். இந்த வசனம் அவர்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பும். ஆண்டவர் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ரத்தம் சிந்தி மீட்ட இந்த சபை தன்னை பரிசுத்தமாய் கரைதிரையின்றி காத்து கொள்ள வேண்டும். நாம் ஜீவ பலியாக நம்முடைய சரீரங்களை அவருக்கு நேராக பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆகானை போல தவறுதலாய் ஒன்றை வைத்து ஒளித்து வைத்து கொண்டிருக்கிறேன், யாரும் அதை பார்க்க முடியாது, நான் அதை அனுபவிக்க ஆசையாயிருக்கிறேன் என்று ஒன்றை கொண்டு வரலாம், அது நம்மை அழித்து போடும். அவருடைய மகிமையை விட்டு நாம் விரட்டி அடிக்கப்படுவோம். முடிவிலே அந்த இடம் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக போவோம். ஆண்டவர் எச்சரிக்கிறார், பரிசுத்தம் உன்னுடைய வாழ்க்கை முறையாக மாறட்டும். ஏன்? உங்களை அழைத்தவராகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் நிறைய சொல்லித்தரார். நான் மன்னிக்கிறேன், நீங்களும் மன்னிங்க. நான் அன்பு செய்கிறேன், நீங்களும் அன்பு செய்யுங்க. இதையும் கேட்கிறார். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த வாழ்க்கையில் எதெல்லாம் நாம் மறைத்து வைத்து ஒருவேளை நாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோமோ, அதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? ஜெப நிலையிலே நம்முடைய பாடல் புத்தகத்திலே 14வது பாடல், புத்தெழுச்சி பாடல், பரிசுத்தமான பரனே. இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும். சேர்ந்து நாம் பாடுவோம். ஆண்டவரே, அந்தரங்க வாழ்க்கையில என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னுடைய பொது வாழ்க்கையில என்னை பரிசுத்தமாக்குங்க. ஒருவேளை ஏதாவது பாவ அடிமைத்தனத்தில் நான் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதை உதறிட்டு எந்திரிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்போம். பரிசுத்தமின்றி ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த மகிமையை நாம் இழந்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னைக்கு அர்ப்பணிப்போம். நாங்கள் பரிசுத்தமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சாமின்னு சொல்லி. பரிசுத்தமான பரமனே, என்னை பாத்திரனாக்கிடுமே, பரமதரிசனம் தாருமே தேவா, பரிசுத்தமாக்கிடுமே, பரமதரிசனம் தாருமே தேவா, பரிசுத்தமாக்கிடுமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நேற்றியிலே பதித்திட உதவி செய்யும், பரமனை சுத்தமாக்கும், பதித்திட உதவி செய்யும், பரமனை சுத்தமாக்கும். அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும், ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. சேர்ந்து சொல்லுவோம். ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. பொது வாழ்வில் என்னை
பரிசுத்தமாக காத்திட உதவி செய்யும். நாள்தோறும் என் வாழ்வில் உம்மையே உயர்த்த பரிசுத்தம் தந்திடுமே. நாள்தோறும் என் வாழ்வில் உம்மையே உயர்த்த பரிசுத்தம் தந்திடுமே. தூசியை உதறி எழுந்திட எனக்கு தூயனை துணை செய்வே. வல்லமை தரித்து வாழ்ந்திட இன்று உம்மாவி தந்திடுமே. வல்லமை தரித்து வாழ்ந்திட இன்று உம்மாவி தந்திடுமே. கர்த்தருக்கு பரிசுத்த கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும். பதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கும். ஆண்டவரே, எங்கள் நெற்றிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்படத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. அந்தரங்க வாழ்க்கையிலே எங்கள் அருவருப்புகள் மாறட்டும். எங்களுடைய பொது வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். எங்களை இழுத்து வைத்திருக்கிற, எங்களை கட்டி வைத்திருக்கிற பாவ பழக்கத்திலிருந்து தூசியை உதறிவிட்டு எழும்ப வெற்றி வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் உம்மை தரிசிக்க முடியாது. உம்மை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்று நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.